ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜாவா ஜேடிகே வேணும். ஸோ நீங்கள் ஜாவா ஜாவா ஜேடிகே அப்படின்னு போட்டிங்கன்னா டவுன்லோட் அதை கொடுத்தீங்கன்னா வந்து டவுன்லோட் அப்படின்னு கேட்டுதா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இது வந்து வெர்ஷனு, இது புதுசாக வந்திருக்கு, இது பழைய வெர்ஷனு. ஸோ புதுசு 25K போயிடலாம். ஸோ எந்த வாய்ஸ் அப்படின்னு கேட்குது, நம்மளது வந்து விண்டோஸ், அதனால் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்து 64 இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்குது, அது நேராக இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த லொக்கேஷன் அப்படின்னு கேட்குது, நம்ம வந்து டவுன்லோட்ஸில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னா இன்டெலிஜே சாஃப்ட்வேர் வேணும். ஸோ அதுக்கும் நீங்கள் இன்டெலிஜே அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட்டாகவே வரும். ஸோ இதுக்குள்ளே போங்க. இந்த இன்டெலிஜே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு போயிடும். ஸோ இதான் இன்டெலிஜேயோட சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இதில் நீங்கள் வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கா, டவுன்லோட் இருக்கா, இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போயிடும். இந்த பேஜில் 2 இது இருக்கும். ஓகே, ஸோ ஐடியா அல்டிமேட் அப்படின்னு இருக்கா, இது வந்து ப்ரொஃபஷ்னலுக்காக, இது நமக்கு கிடையாது. இது வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து கற்றுக்க தான் போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஃப்ரீ எடிஷன் இருக்குது, கம்யூனிட்டி எடிஷன், இது வந்து ஃப்ரீ தான். பார்த்தீங்களா, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுலேயும் வந்து ஓஎஸ் செலக்ட் பண்ணணும். இதில் லினக்ஸ், மேக் ஓஎஸ், விண்டோஸ் இருக்கா, நம்மளுக்கு விண்டோஸ். ஸோ விண்டோஸ்னு கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இந்த டவுன்லோட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் தேங்க்யூ ஃபார் யுவர் டவுன்லோட் அப்படின்னு வந்துச்சா. ஸோ எங்கே டவுன்லோட் பண்ணதும் அப்படின்னு கேட்குது. எப்பவும் போல் நான் வந்து டவுன்லோட்ஸில் கொடுத்துக்கிறேன். ஸோ குக்கீஸ் இது வந்து வேணாம், க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்னா, ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் டவுன்லோட் வந்து டெஸ்க்டாப் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம இது இந்த இன்டெலிஜேவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜாவா ஜேடிகே வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வரும். ஸோ ரன் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி வந்து இதில் எஸ் கொடுங்க. ஸோ கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ இன்ஸ்டாலிங் விண்டோ வந்துச்சு. ஸோ இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா நெக்ஸ்ட்டு, இது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு. ஸோ இது கொஞ்சம் இது இன்ஸ்டால் ஆகட்டும். இன்ஸ்டால் ஆனது நெக்ஸ்ட் ஸ்டெப்னு காட்டும். ஸோ இது வேணாம், இது க்ளோஸ் கொடுத்துக்குங்க. அடுத்து நம்ம வந்து இது கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கலாம், இல்லை ஜஸ்ட் நார்மலாக ஓப்பன், இல்லைன்னா அது ரைட் கிளிக் டபுள் கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகிடும். அது இன்ஸ்டால் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வந்து 3.5 GB தேவைப்படுது. பட் என்கிட்ட இந்த சி ட்ரைவில் இருக்க டிஃபால்ட்டாக இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னா சியில் ப்ரோக்ராம் ஜெட் பிரைன் அப்படின்னு அது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுவே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். பட் நம்மள்ட்ட வந்து சியில் வந்து 2 GB தான் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து லொக்கேஷனை வந்து மாற்றுறோம். ஸோ ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் இருக்க எல்லா ஃபோல்டர்ஸையும் காட்டும். ஸோ நம்ம டிஸ்பிசியில் என்கிட்ட இருக்கிறது இதில் தான் வந்து, ஸோ எனக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்குது, 20 GB இருக்குது. ஸோ இதில் இன்டெலிஜே கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குது. நான் எப்பவுமே டிஃபால்ட்டாக இது அந்த டெஸ்க்டாப் ஐக்கான் நமக்கு தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதிரி ஐக்கான் வரும். ஸோ கண்டென்ட் வேணும், இதுவும் தேவைப்படும். ஸோ இதில் ஜாவா கொடுத்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ இன்ஸ்டால்னு கொடுங்க.
ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும். ஒவ்வொரு சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து அது சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகுது, ஸ்லோவாக அந்த இருக்கு. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனது இப்படி தான் காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஃபினிஷ் கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐக்கான் கிரியேட் ஆயிடுச்சு அந்த சாஃப்ட்வேரோடது. ஸோ இந்த இன்ஸ்டாலரோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதை எடுத்து ஒரு ஃபோல்டரில் வைக்கணும்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா டெலிட் பண்ணுறனாலும் டெலிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வேணுங்கிறது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ண இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் காட்டுது. இப்போ இது வந்து க்ளோன் ரெபாசிட்டரி ஓப்பன் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கு. நீங்கள் ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடியே ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜாவாவில் அது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ளோன் ரெபாசிட்டரினா நம்ம கிட்டப் அந்த பேஜ்லேருந்து ஏதாவது க்ளோன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா க்ளோன் ரெபாசிட்டரி வச்சு க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து புதுசாக தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டைட்டில்னு இருக்குது. அன்டைட்டில் வந்து நம்ம பேர் வந்து மாற்றிக்கலாம். அன்டைட்டில் தான் ஜாவா ஜாவா எக்ஸாம்பிள்னு வச்சுட்டு நான் சொன்னேன்ல நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அதுவே டிலீட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டால் ஏற்றாமல் இஎக்ஸியில் ஜிப் ஃபைலை ஏற்றிருந்தீங்கன்னா ஆடு ஜேடிகே ஃப்ரம் டிஸ்க் அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் லொக்கேஷன் காட்டும். நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த இதை கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஜேடிகே வந்து கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது ரெண்டுமே இல்லை எனக்கு எப்படின்னே தெரில அப்படின்னா இந்த டவுன்லோட் ஜேடிகே அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கும். நீங்கள் நெட் இருக்கணும் ஆனால் அதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாடியூல் நேம் இப்போ ஜாவா எக்ஸாம்பிள் வச்சுருக்கோமா, கரண்ட்டாக வந்து இந்த இடத்துல இருக்குது ஜாவா நியூ ஜாவா ப்ராஜெக்ட், இது எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கு. அதே தான் இங்கேயும் இங்கே இருக்க டெஸ்டினேஷன் ஃபோல்டர் இந்த ஃபைல் நேமில் தான் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் ஆட் சாம்பிள் கோட் அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரே சொல்லிட்டு ஒரு சாம்பிளுக்கு ஒரு சின்ன கோடு வந்து கொடுத்துரும். நீங்கள் அதை கொடுக்கலனா அந்த கோடு இருக்காது. ஸோ இப்போ நான் ஆட் சாம்பிள் கோட் இதை வச்சுட்டே வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்ட பாருங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதும் நம்ம யூஐ வந்து இப்படி மாறிடும். இதுதான் வந்து சாஃப்ட்வேர் கொடுத்த ஒரு சின்ன கோடு, சாம்பிள் கோடு. ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஷிஃப்ட் 10 அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஆல் 10 கொடுத்தீங்கன்னா ஹைலைட்டு. ஸோ ஷிஃப்ட் டீபக் கோட், ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் F4 ஆல்ட் என்டர், சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இது என்ன ஆகிட்டு இருக்கு வந்து இது ஃபுல்லாக ஆகி முடிக்கிட்டோம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும். இண்டெக்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜேடிகே வந்து கன்ஃபிகர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகுது. அவ்வளோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ளே பட்டன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புல்ட் அப்படின்னு காட்டும். நீங்கள் தொட்டாலே தெரியும். ஸோ அப்படி பண்ணுது ஸ்கேனிங் ஃபைல் புல்ட் அப்படின்னு இருக்கா, இது கம்ப்ளீட் ஆனதும் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து காமிச்சு இந்த கோடுக்கான அவுட்புட். ஸோ இதுதான் வந்து இந்த கோடுக்கான அவுட்புட்டு. ஹலோ வெல்கம் டு ஹலோ அண்ட் வெல்கம். ஸோ இது IO.println அப்படின்னு இருக்கா, அதில் string.format அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. இது வந்து கொஞ்சம் புதுசுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ள டபுள் கோட்ஸில் ஹலோ அண்ட் வெல்கம் இது இருக்கா, இதுதான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஃபார் லூப்பு. இது இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது.
ஸோ இதுக்குள்ளே இதுன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு புரியாது. நம்ம பேசிக்ஸ்லேருந்து போகலாம். ஸோ நான் சொன்னது இதுதான் சாம்பிள் ப்ரோக்ராமு. ஸோ இது ஒரு தடவை தான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுமா, ஒவ்வொரு தடவை ஓப்பன் பண்ணும்போது அப்படி வருமானு கேட்டால் அந்த மாதிரி வராது. நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி அது வராது. ஸோ நீங்கள் எடுத்ததும் கடைசியாக என்ன நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதுக்குள்ளே போயிடும். அப்போ நீங்கள் புதுசாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே ஜாவா எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு போட்டிருக்கா, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அது ஆல்ரெடி காடுது பாருங்கள் ரீசெண்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கரண்ட்டாக இதில் இருக்கோம். ஸோ அந்த இதில் காமிச்ச மாதிரி க்ளோன் ரெபாசிட்டரி ஓப்பன் அதெல்லாம் இருக்கா. இப்போ நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா சாம்பிள் கோடு இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. ஸோ எஸ்ஆர்சிக்குள்ளே ஒரு கிளாஸ் மெயின் கிளாஸ் இருக்குது, அதில் இது இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக இப்போ நம்ம நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா அதே மாதிரி தான் நம்ம எப்படி கிரியேட் பண்ணமோ அப்படி வரும். ஸோ அன்டைட்டில் இருக்காச்சு, அன்டைட்டில்னே நான் போடுறேன் இன்டெலிஜே தான். ஸோ இதில் வந்து ஆட் சாம்பிள் கோட் இருக்கா, இதை அன்டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுக்குறேன். இதே விண்டோவில் க்ரியேட் பண்ணணுமா, இதே விண்டோவில் ஓப்பன் பண்ணணுமா, இல்லை புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நான் வந்து புதுசாகவே வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் இது இந்த பக்கம் வச்சுக்கிறேன், இது இந்த பக்கம் வச்சுக்கிறேன். கொஞ்சம் சுருக்கிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த எஸ்ஆர்சி இருக்கா, இங்கே ஒரு எஸ்ஆர்சி இருக்கா, இதுக்குள்ள ஒரு மெயின் டாட் ஜாவா அதாவது ஒரு கிளாஸ் ஃபைல் இருக்கு. பட் இந்த எஸ்ஆர்சிக்குள்ள எதுவுமே இல்லை. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த எஸ்ஆர்சி இருக்கா அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு வெறும் ஜாவா கிளாஸ் அதுதான் வேணும். ஜாவா கிளாஸ் கொடுத்துட்டு கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஜாவாக்கு வந்து நேம் கேட்கும். டிஃபால்ட்டாக எல்லா ஜாவாவுமே மெயின் அப்படிங்கிறது தான் அதோட கிளாஸ் நேமாக இருக்கும். ஸோ மெயின் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஆட் ஃபைல் டு கெட் கேன்சல் பண்ணிக்கலாம், இப்போ அது வேணாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது இந்த மாதிரி காட்டுதா, இந்த மாதிரிலாம் காட்டுதுன்னா அதில் ஏதாவது ஒரு எரர் இந்த மாதிரி இருந்தால் இது எரர் கிடையாது, சும்மா வார்னிங் மெசேஜ் இது. ஓகேவா. இப்போது எரர் வந்து எப்படின்னா, இப்போது டாட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி காட்டுதா, ஒரு எரர் ஒரு வார்னிங். இது எரரு, இது வார்னிங். ஸோ இந்த எரர் கிளிக் பண்ணிங்கன்னா, டபுள் டேப் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல எரர் அப்படின்னு காட்டும். அண்ட் இந்த மாதிரி ஒரு பல்ப் சிம்பிள் காட்டும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி பண்ணலாம், அதாவது அதை எப்படி சீக்கிரமாக சரி பண்ணலாம் அப்படின்ற சஜஷன்ஸ்லாம் அதுவே தரும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களே பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் அந்த பல்பை தொட்டு ரீநேம் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். ஸோ ஒரு ஏகப்பட்ட இது காட்டுது. ஓகேவா, டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாற்றினதும் புதுசாக ஒரு டூ ஸ்ட்ரிங்கில் தான் இந்த எரர் இருக்குது. இது என்ன எரர், ஆர்குமெண்ட் பட் ஃபவுண்ட். இந்த நம்ம திரும்ப சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த எரர் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த வார்னிங்னால உங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்து ஒன்றும் ஆகாது, பட் எரர்னால ஒன்றும் ஆகாது. அது கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ இவ்வளோ நேரம் வார்னிங் காட்டிகிட்டே இருந்துச்சு. நம்ம ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணோம், கிளிக் பண்ணிவிட்டு சைடில் பல்ப் வந்துச்சு, கிளிக் பண்ணோம். இது என்ன சொல்லுது, ரெடிடன்ட் கால் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு காட்டுது. ரிமூவ் அந்த ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மேட் வந்து தேவையில்லாத ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு காட்டுது. இல்லைனா க்ளீன் அப் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் அதுக்கு போயிடும். ஸோ அதை ஏன் ரிமூவ் பண்ணுறோன்றத அது தேவையில்லை. ஏன்னா அது வந்து பிரிண்ட் எலன் தானே. இந்த பிரிண்ட் எலனுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் எதை கொடுத்தாலும் பிரிண்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அதை ஸ்ட்ரிங்கு இல்லை இன்டீஜர் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணால் தேவை கிடையாது. டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு வந்து வார்னிங் மெசேஜ் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்போ வார்னிங் மெசேஜ் கிளியர் ஆனதும் ஸோ டிக் வந்துச்சு பாருங்க. இப்போ புரிஞ்சிச்சா, இந்த சாம்பிள் கோடு வந்து கொடுத்தாதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சாம்பிள் ஆட் ஆகும். ஸோ நான் டிஃபால்ட்டாகவே விட்டுறேன். இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து அடுத்து இதில் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைன் கம்பைலர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம்.
ஸோ காய்ஸ் நீங்கள் வந்து ஜாவா ஆன்லைன் கம்பைலருக்கு வந்து ப்ரௌசரில் ஜாவா ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடுவாங்க guys. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க்குக்கு போங்க, இல்லைனா இது ஸ்டோன் கம்பைலர் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதுக்கு போங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கனால இதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிறேன். ஸோ இவனும் வந்து பேசிக்காக வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம், அதாவது இவன் ப்ரோக்ராம் இஸ் தான் ட்ரை ப்ரோக்ராமிஸ் டாட் ப்ரோ அப்படின்னு வந்து இவன் சைட்டை வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணதும் ட்ரை ப்ரோக்ராமிஸ் டாட் ப்ரோ அப்படின்றத வந்து திரும்ப வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த ப்ரோக்ராமிஸ் அதுக்கு பதிலாக வெல்கம் டு சேனல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம், அதை கண்டுக்காதீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் டபுள் கோட்ஸ்குள்ளே என்னத்தை பிரிண்ட் கொடுத்தாலும் தாராளமாக பிரிண்ட் ஆகும். இது வந்து எப்பயுமே இப்படி தான் ஜாவாவில் இருக்கும். பட்டு அந்த இன்டெலிஜே அதில் வந்து புதுசாக இருக்குது. ஒரு வேளை இப்போ வந்திருக்க ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸாக இருக்கலாம். ஸோ அது என்னன்றதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது கைஸ். இன்டெலிஜே யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து நெட்டு தேவையில்லை, ஆஃப்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரோக்ராம்ஸ் ஆன்லைன் கம்பைலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டு கண்டிப்பாக தேவைப்படும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியாது. இப்போது நீங்கள் இன்டெலிஜேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் ப்ரோ வெர்ஷன் வேணும். நீங்கள் ரொம்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரோ வெர்ஷன் வேணும். நம்ம இப்போ கற்றுக்க தான் போதும் அப்படிங்கிறனால கம்யூனிட்டி எடிஷனே நமக்கு ஓகே. ப்ளஸ் இந்த ஆன்லைன் கம்பைலர் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வேணால் நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை வந்து நான் வந்து இன்டெலிஜேவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கற்றுக்க தான் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் சைடு போயிடலாம் கைஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க வந்து இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.